ஹாய், இன்றைக்கி பாசிப்பருப்பும் பொன்னாங்கண்ணி கீரையும் போட்டு கடைய போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரையும் நிறைய இருந்தது. அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:35 ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆனதுனால ரெண்டு பக்கமும் 2 கடாயை வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொரியலுக்கு மட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கீரை கடையலுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காய வரமிளகா, அதே மாதிரி பொரியலுக்கு வெங்காய வரமிளகா சேர்த்து வணக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா கீரை குழம்பு கீரை பொரியல் ரெண்டுமே கீரையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா கீரை வாங்கி வச்சு செய்யவே முடியல. ஏன்னா கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னா கீரை செய்ய மாட்டாங்க. நம்ம எப்படி வீடு க்ளீன் பண்ணிட்டா நான்வெஜ் செய்ய மாட்டோமோ அதே மாதிரி இங்கே கீரை செய்கிறதில்ல. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி ரீசன் தெரியல. எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கீரை கடைஞ்சி கீரை பொரியல் செஞ்சு கோதுமை தோசை ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டில் சூப்பராக சாப்பிட்டு லஞ்சும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.